ஹாய் டீச்சர்ஸ், வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருமே உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் இருக்கும். ஸோ அடுத்து என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம், டெட்டுக்கு படிக்கலாமா இல்லை யூஜிடிஆர்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த நேரத்தில் டெட் எக்ஸாம் பாஸ் ஆகாதவங்க எல்லாருமே டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதோட சேர்த்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் படிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை. பிஜிடிஆர்பி எக்ஸாம் சரியாவே பண்ணலையே, நம்மளால எப்படி யூஜிடிஆர்பிக்கு படிக்க முடியுமா, படிச்சாலும் நம்மளால எக்ஸாம்ல பாஸ் ஆகி வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. இது எதையுமே யோசிக்காம வருங்காலத்தை யோசிச்சு நம்ம எதிர்கால இலக்கை முன் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை நம்மளால அடைய முடியும். எனவே எல்லா குழப்பங்களையும் தூர விட்டுட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். டெட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருக்கிறாங்க, உடனே நமக்கு போன மாதமே யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது. ஸோ இந்த மந்த் 1 மந்த் டிலே ஆகிருக்குது. ஆனால் எப்படியும் நமக்கு எலெக்ஷன் வர இருக்கிறதால கட்டாயமாக அந்த தேர்வுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்தே தயாரானோம் அப்படின்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே அதுக்கு தயாரானோம்னா நம்ம தேவை ஈஸியாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். நம்மளோட ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக கிளாஸஸ் நம்ம நவம்பர் 10ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்கும் அண்ட் இந்த 100 days ஸ்டடி பிளான், அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடலாக ஒரு 100 days ஸ்டடி பிளான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாருமே அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான். எப்போவுமே ஒரு பழமொழி இருக்குது, வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன் இல்லையா? ஸோ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற விதமாக நான் உங்களுக்கு ஒரு 100 days ஸ்டடி பிளான் தரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலராக நான் சிலபஸில் இருக்கிற டாபிக் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது ஸோ கண்டிப்பாக என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கிளாஸில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுறோம்னா, கம்ப்ளீட் சிலபஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். மெயின்லி வந்து உங்களுக்கு ஆன்லைன் லைவ் செஷன்ஸாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் வீக்லி கிளாஸஸ் இருக்கும். அதே போல் எவ்ரி வீக் வந்து நமக்கு வீக்லி டெஸ்ட்டும் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 months நம்மளோட கோர்ஸோட டியூரேஷன் இருக்க போகுது. ஸோ இந்த 4 monthsல நம்ம இந்த 100 days பிளான் எதுக்காக சொல்றேன்னா, 100 daysக்குள்ளவே நம்ம எல்லா சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள டேஸ்ல வந்து கட்டாயமாக நம்ம வந்து ப்ராப்பரான டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீக் என்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் நான் உங்களுக்கு அந்த வீக்கோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த வீக்கில் அதை பற்றின கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு வீக் டேஸ்ல 2 டெஸ்ட் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல இருந்து வீக்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இதுவே அந்த வீக் 4 வீக்கோட போர்ஷன்ஸ் முடிஞ்சதும் அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மந்த் நீங்கள் படித்த எல்லா போர்ஷன்ஸோடைய ஒரு ஆன் த ஹோல் ஒரு அவுட்கம்மா அந்த எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு நிறைய கொஸ்டினரி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் மை மெயில் ஐடி. தேங்க்யூ ஸோ மச்.